மகாபெரியவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையை எப்படி சொன்னார்கள்? மகாபிரளய சாட்சினி என்று சொன்னால் அது ஒரு அற்புதமான நாமம் என்றால், அந்த நாமத்திற்கு தொடர்புடைய இன்னொரு அற்புதமான மிகவும் விசேஷமான ஒரு நாமம் ஓம் பராசக்தியை நமஹ. ஓம் பராசக்தியை நமஹ. இந்த பராசக்தி என்று சொன்னாலே மிகவும் விசேஷமான நாமம் என்று சொல்வோம். ஏன் அப்படின்னா, பராசக்தி எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட சக்தி. அப்போ அந்த சக்தியை நாம் சொல்ல வேண்டும் என்றால், அந்த சக்தியின் சொரூபம், அந்த சக்தியின் ஆற்றல், அந்த சக்தியின் வடிவம், எப்படியெல்லாம் அவள் இந்த லோகம் அனைத்திலும் நிறைந்திருக்கிறாள் அப்படின்னு நாம் சொல்ல 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 நாம் அவளுக்குள் ஐக்கியமாகி விடுவோம். அப்படிப்பட்ட சக்தியாக அவள் இருக்கிறாள். அதனால தான் அவளை எதனுடனும் நாம் ஒப்புமை செய்ய முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் ஒப்புமை செய்ய வேண்டும் என்றால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று சொல்லி செய்ய முடியும். ஆனால் இவளுடைய சக்தியை நாம் என்னவென்று சொல்வது, அதை எதனோடு நாம் ஒப்பிடுவது அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட பராசக்தி என்ன செய்வாள், அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் அப்படிங்கிறத நாம் எதை வைத்து பார்க்கலாம் என்றால், அழகாக பகவத்கீதையில் 13வது அத்தியாயம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம், அதில் 14வது ஸ்லோகம். அதில் அவர் சொல்லும் பொழுது பரமாத்மா எனும் சக்தி எப்படி இருக்கிறது என்று அழகா அதில் சொல்வார். அதில் எப்படி சொல்வார் அப்படின்னா, சர்வத பாணிபாதம் தத் சர்வதோஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதி மல்லோகே சர்வமாவிருத்திய துஷ்யதி அப்படின்னு சொல்வார். இதை சொல்லக்கூடிய அந்த பாணி அப்படிங்கிறது கை, பாதம் அப்படிங்கிறது கால், அக்ஷி அப்படிங்கிறது கண், சிரோ தலை, முகம், இதெல்லாம் சொல்றாரு இல்லையா. அப்போ இந்த பரமாத்மா அப்படிங்கிற சக்தி, அதாவது பராசக்தி, இந்த உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறது. அதைத்தான் சொல்றாங்க சர்வம் ஆவிருத்திய துஷ்யதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லோகத்தில் எங்கே பார்த்தாலும் அதனுடைய கண்கள் தான் எங்கு பார்த்தாலும் இருக்கிறது, அதனுடைய கால்கள் தான், அதனுடைய கைகள் தான், தலைகள், முகங்கள் எங்கு பார்த்தாலும் இருக்கின்றது. அப்படின்னா அது என்னங்க அர்த்தம்? அப்போ அது இல்லாத இடம் இல்லை. அதனால தான் நாங்கள் அழகாக ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்ம பாட்டிமாலாம் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த சாமிக்கு தெரியாமல் நீ எதுவுமே செய்ய முடியாது, அந்த சாமி உன் கண்ணை குத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம அது பெரிய மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதில் எவ்வளவு பெரிய தத்துவத்தை ஒளித்து வைத்திருக்கிறார்கள். அவள் இல்லாத இடம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எங்கேயாவது நமக்கு தப்பு செய்ய வேண்டும் என்று தோன்றுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த பிஞ்சு வனத்தில் எவ்வளவு பெரிய தத்துவத்தை ஒளித்து வைத்தார்கள் இல்லையா. அப்ப அந்த குழந்தை எப்பொழுதுமே தப்பே செய்யாது, அந்த தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணமே வராது. ஏனென்றால் அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள், அந்த இறைவன் எங்குமே நிறைந்திருக்கிறான் அப்படின்னு இருக்கும் பொழுது அப்ப தவறு அப்படிங்கிற அந்த வார்த்தையே நம்முடைய வாழ்வில் வராது. அப்ப அதனால தான் அவளுடைய கண்ணில் படாமல் யாராலும் எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? விஸ்வசாட்சியை நமகன் பார்த்தோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லோகத்தில் எல்லாவற்றையும் சாட்சியாக நின்று பார்த்து கொண்டு இருக்கிறாள். முதல்ல பார்த்தோமே மகாபிரளய சாட்சின்னு சொல்லிட்டு, அப்பொழுதும் அவள் சாட்சியாக நின்று கொண்டுதான் பார்க்கிறாள் சொன்னோம் இல்லையா. இதைத்தான் திருமூலர் அழகாக சொல்லியிருப்பார். அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பார், அறிவார் அறிவுருவாம் அவள் என்பார், அறிவார் கருமம் அவள் இச்சை என்பார், அறிவார் வரணும் அவளிடத்தானே அப்படின்னு சொல்லுவார். அதாவது அந்த பராசக்தி தான் எப்படின்னா ஆனந்தம், அவள்தான் அறிவு, அவள்தான் இச்சை, அந்த பரனும் அவளிடத்தானே அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பரமனும் அவளிடத்துள்ளே எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப அபிராமி பட்டர் விட்டுருவாரா? அவரும் அபிராமி அந்த அதில் சொல்லியிருக்காரு. 29வது பாடல், சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் ஆகத்திகளும் பராசக்தியும் சக்தி தலைக்கும் சிவமும் தவ முயல்வார் முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை என்றே.
ஆக எல்லா சித்திகளையும் தரக்கூடிய தெய்வமாக இருக்கின்ற சக்தி ஆதி பராசக்தி. அதனால தான் சக்தி தழைக்கும் சிவமும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட பராசக்தியாக உன்னில் இருந்து தழைக்கக்கூடிய சிவமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக அந்த அம்பாளுக்குள் தான் சிவம் என்னும் பரமேஸ்வரனும் ஒளிந்து இருக்கிறான் அப்படிங்கிற எவ்வளவு பெரிய தத்துவம் அப்படியே அழகாக இந்த பாடலுக்குள் சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனையும் சொன்னாலும் வேறு என்ன சான்று அப்படிங்கிற நம்முடைய மனசு கேட்கும். அவளே சொல்லி இருக்கிறாள் அப்படின்னா கண்டிப்பாக அவள் சொல்லி இருக்கிறாள். எதில் அப்படின்னா தேவி பாகவதம் 3வது ஸ்கந்தம். இது யார் அப்படின்னா அவளே பிரம்மனுக்கு சொல்லுகிறாளாம். தேவி பராசக்தியின் மூலம் அந்த மெய்யான சொரூபம் எப்படி இருக்கும், அம்பாள் என்னவாக இருக்கிறாள் அப்படின்னா கேள்வி கேட்டு அதற்கு பதிலும் சொல்கிறாள். ஏகமேவா த்விதீயம் அப்படின்னு, அதாவது ஒன்றாக இருக்கிறது, அது இரண்டல்ல அப்படின்னு சொல்றார். சாட்சாத் பராசக்தியே பிரம்மாவுக்கு உபதேசம் செய்கிறாள். பிரம்மாவுக்கே உபதேசம் அப்படின்னா வேதங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த வேதங்களை வைத்துத்தான் இந்த படைப்பு தொழிலே நடக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மாவுக்கே உபதேசம் செய்கிறாள் என்றால் அங்கு என்ன சொல்கிறாள் என்றால் நானே பரமசிவம், நான் வேறு கிடையாது, சிவம் வேறு கிடையாது அப்படின்னு. அப்போ யாருக்கு இந்த இரண்டு என்று வேற்றுமை தருகிறது என்றால் யாருக்கு புத்தியில் பிரமை இருக்கிறதோ அவர்களே பிரித்து பார்க்கின்றார்கள். நித்தியமாகவும் அனாதியாகவும் இருக்கக்கூடிய பரபிரம்மம் ஏகம், இரண்டு கிடையாது. வேதத்தில் சொல்லி இருக்கிறது அத்விதீயம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது த்விதீயம் கிடையாது அப்படின்னு. அப்போ ஒன்றாக இருப்பது எப்படி ரெண்டா தெரியுது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்போ சாதாரணமாக ஒரு விளக்கின் ஜோதி இருக்கு, அதை நம்ம சாதாரணமாக பார்க்கறதுக்கும் ஒரு கண்ணாடிக்கு நடுவில் வச்சு பார்க்கறதுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கண்ணாடிக்கு நடுவில் அதனுடைய தன்மையினால் ஒரு விளக்கின் ஜோதியானது ரெண்டா தெரியும். அப்ப எப்படி இந்த ஜோதி இரண்டாக தெரிகிறதோ அதுபோல் எங்களுடைய உருவம் இரண்டாக தெரிகிறது. சக்தி சிவம் என்று பிரிந்து இரண்டாக தெரிகிறது. வாஸ்தவத்தில் அந்த கண்ணாடியை எடுத்துவிட்டு பார்த்தால் அது ஒன்றாக மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சக்தின்னு சொன்னோன்னு முக்கியமா நமக்கு என்ன தோன்றும் என்றால் இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் சொல்லும் இல்லையா, பலகீனமாக இருக்கும் போது உடம்புல இருக்க சக்தி எல்லாம் போயிருச்சு அப்படின்னு. ஆக அவள் என்ன சொல்கிறாள் என்றால் பல்வேறு குணங்கள் பல்வேறு சக்திகளாக பல பல சக்தி வடிவங்களில் நான் வருகிறேன். கௌரி, பிராமி, வாராகி, மாகேந்திர, வைஷ்ணவி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சுவாமிக்கும் அவர்களுடைய சக்தியாக நான் தான் இருக்கின்றேன். ஏனென்றால் என்னுடைய சம்பந்தம் அவர்களுக்கு இல்லை என்றால் அவர்கள் அசக்தர்கள் ஆகிவிடுகிறார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், யாருக்காவது நாம் அந்த சக்தி இல்லை என்றால் சக்திஹீனன் என்று தான் சொல்கிறோம். அவர்களை விஷ்ணுஹீனன், பிரம்மஹீனன், ருத்ரஹீனன் என்று சொல்வது கிடையாது. அதே மாதிரி அசக்தன் அப்படின்னு தான் சொல்கிறோமே வழியா, அருத்ரன், அவிஷ்ணன் அப்படிலாம் ஒன்றும் சொல்வது கிடையாது. அப்போ எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக நான் இருக்கிறேன் என்று அவள் சொல்கிறாள். அப்போ பிரம்மா கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ படைப்பு தொழில் செய்கிறாள் என்றால் உன்னுடைய சக்தியாக நான் இருக்கிறேன், அதனால் தான் உன்னால் செய்ய முடிகிறது. அக்னியாகட்டும், சூரியனாகட்டும், யமனாகட்டும் அவர்களுக்கும் அந்த சக்தியை நான் தருவதால் தான் அவர்கள் செய்ய முடிகிறது. இப்போ நம்ம சொல்றோம் அக்னி அப்படின்னா அப்படி பஸ்மமாக்கி விடுகிறதுனா அந்த பஸ்மமாக்கக்கூடிய தன்மையை கூட நான் தான் தருகிறேன். நான் இல்லாவிட்டால் அந்த அக்னியால் எதையும் பஸ்மமாக்க முடியாது. ஆனால் நான் நினைத்தால் அந்த அக்னியை கூட பஸ்மமாக்கி விடுவேன் அப்படின்னு சொல்றார். அதனால்தான் அனைத்து கவிஞர்களும் பராசக்தியை அவ்வளவு அழகாக பாடலாக பாடுகிறார். அதுவும் பாரதியார் என்றால் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்று அழகாக பாடுவார். அதில் சொல்லுவார், சொல்லுக்கு அடங்காத சூரத்தனங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லுவார். அதே போல இன்னொன்னு சொல்லுவார், உமையால் படரும் செந்தீ பாயும் விழிகள். அவர் சொல்லும் பொழுது அவளுடைய விழிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா செந்தீ பாயும் விழிகள். ஆனால் அவளுடைய மொழி எப்படி இருக்கும் அப்படின்னா தேன் மொழி உடையவள். அப்ப அவள் தான் நமக்கு
நமக்கு என்ன தருகிறாள்? பரமசக்தி ஆகாரம் அளித்திடுவார். இந்த ஆகாரம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? நாம் உண்ணக்கூடிய உணவு. ஆனால் அது கிடையாது. இந்த ஜீவனுக்கு அமிர்தத்தை தருகிறாள். இந்த அமிர்தம் தான் ஆனந்தமாக இருக்கிறது. நாம் சொல்றோம் இல்லையா, குண்டலினி சக்தியை எழுப்பி அது மேலே எழுந்து அந்த சகசிராரத்தில் சேரும் பொழுது அமிர்தம் பொழிகிறதுன்னு. அந்த அமிர்தத்தை அவள் தான் அளிக்கிறாள், அறிவை தந்திடுவாள். அதனால் தான் என்ன சொல்றாரு? ஆதிபராசக்தி எனது அமிர்த பொய்கைன்னு சொன்னார். அப்படிப்பட்ட அந்த பராசக்தியாக இவள் இருக்கிறாள். மகாபிரியவா சரணம்.